ஹாய், வெல்கம் டு வஸ்த்ரா ஆரி ஒர்க் அண்ட் மெட்டீரியல்ஸ். இன்றைக்கி இந்த லோட்டஸ் ஃப்ளவரோட ஆரி ஒர்க் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் அண்ட் ஸ்டோன் ஜர்தோசி ஒர்க் தான் இது ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இதோட ஃபுல் மேக்கிங் வீடியோ தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ட்ராயிங்ஸை வந்து ட்ராயிங் நோட்டில் ட்ரா பண்ணி வச்சுப்பேன். அப்போ தான் ஃப்யூச்சரில் வந்து நம்ம வேறு எந்த ப்ளவுஸ்க்கு நம்ம ட்ரா பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி தான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நெக்கு வித்து வந்துட்டு 4.5, நெக்கு டெப்த்து வந்து அந்த ஃபஸ்ட்டு குட்டி தாமரைக்கு 1.5 இன்ச்சஸ் வந்து இறக்கியிருக்கேன். ஃபுல் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 8.75, ப்ளவுஸோட ஃபுல் லென்த் வந்து 15 இன்ச்சஸ். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து இதை மார்க் பண்ணியிருக்கேன். வேணும்னா பாஸ் பண்ணி அதை ஒரு வாட்டி நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுலேயே நான் சைஸஸ்லாம் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ட்ரா பண்ணதை நம்ம ட்ரேசிங் பேப்பரில் நம்ம ட்ரேஸ் எடுத்துக்கலாம். நம்ம டைரெக்டாகவே வந்து ட்ரேசிங் பேப்பரில் இந்த மாதிரி ட்ரா பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி நோட்டில் வந்துட்டு வரைஞ்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட்டு வந்து ட்ரேஸ் பண்ணுறதை மட்டும் நம்ம இந்த மாதிரி நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது நம்ம ஒன் சைடு பண்ணிக்கிட்டாலே போதும். நம்ம ஏன்னா இது லோட்டஸ் வந்துட்டு டபுள் சைடு ஒரு சிலருக்கு வந்து சேம் சைஸில் வந்து நமக்கு வராது. ஸோ இது வந்து ஒன் சைடு மட்டும் நம்ம ட்ரா பண்ணி ட்ரேஸ் பண்ணிக்கிறது வந்து கொஞ்சம் நல்ல பெட்டர். ஸோ இப்போ இது ட்ரேசிங் பேப்பரில் நம்ம ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ மெயின் கிளாத்தை வந்துட்டு இந்த மாதிரி டபுளாக நான் ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு ட்ரேசிங் பேப்பர், மேலே 2 ட்ரேசிங் பேப்பர் வச்சு நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் லைன் வந்து கிளாத்தில் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த லைனையும் நம்ம ட்ரேசிங் பேப்பரில் மார்க் பண்ணியிருக்கிற லைனையும் சேமாக வச்சு இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிளாத்தையும் ட்ரேசிங் பேப்பரையும் இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நகராது நமக்கு ட்ரேஸ் பண்ணுறப்போ. இப்போ நம்ம கார்பன் ஷீட்டை அதுக்கு அடியில் நம்ம வச்சுட்டு எப்பயும் போல் நம்ம ட்ரேஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒன் சைடு தான் ட்ரேஸ் பண்ணுறோம். அடியில் கார்பன் ஷீட் வச்சுருக்கிறதுனால நமக்கு டபுள் சைடும் வந்துட்டு ட்ரேசிங் வந்து விழுந்துடும். பட் வைக்கிறத மட்டும் இந்த கார்னர் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்து வச்சு பின் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதுக்கு மேலேயே வந்து நீங்கள் அதை டார்க் பண்ணிகிட்டே வரணும். நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். மார்க்கிங் ரொம்ப முக்கியம். நம்ம மார்க்கிங் வந்து கொஞ்சம் கிளாத்தில் சைடாக வச்சு நம்ம ஏதாவது மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா கிளாத்துலேயும் அது சைடாக தான் வந்து மார்க் விழும். ஸோ ஸ்டிச் பண்ணி போடுறப்ப அது நல்லா இருக்காது. நம்ம ஒர்க் பண்ணுறப்பையும் அது வந்து கோணலாக தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக வச்சு மார்க் பண்ணி ட்ரேஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணணும். ஸோ இப்போ எப்படி ட்ரேஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 2 பக்கமுமே வந்துட்டு நீட்டாக ட்ரேஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஒன் சைடு போட்ட அந்த லோட்டஸ் வந்துட்டு நமக்கு 2 பக்கமுமே வந்து அழகாக சேமாக வந்து ட்ரேஸ் ஆகிருக்கு. இதுக்கு வந்து நான் நடுவில் நெட்டு கிளாத் யூஸ் பண்ண போகிறேன். சாரீ வந்துட்டு க்ரீம் கலர், ப்ளவுஸ் வந்து ரெட் கலர் ப்ளவுஸு, சாரீ வந்து க்ரீம் கலர். ஸோ இப்போ நான் க்ரீம் கலரில், அதாவது ஆஃப் ஒயிட்டில் வந்துட்டு நெட் கிளாத் எடுத்திருக்கேன். எப்போயும் நம்ம நெட் கிளாத் வந்து பழைய வீடியோலாம் வந்து சிங்கிள் நெட் கிளாத் வச்சு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இந்த ஒர்க்குக்கு வந்து நான் டபுளாக வந்து நெட் கிளாத்தை வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா கஸ்டமர் வந்து நெட் கிளாத் வந்து கொஞ்சம் நல்லா டார்க்காக தெரியணும், ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம டபுளாக வச்சு ஃப்ரேமில் ஃபிட் பண்ணுறோம். 2க்குமே சேம் மெத்தட் தான். நீங்கள் சிங்கிளாக வச்சு நீங்கள் ஃப்ரேமில் ஃபிட் பண்ணாலும், டபுளாக வச்சு ஃப்ரேமில் ஃபிட் பண்ணாலும் சேம் மெத்தடு தான். ஃபஸ்ட்டு நெட் கிளாத் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மெயின் கிளாத்தை வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரேமில் வந்து நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் எப்பயும் நம்ம நெட் கிளாத் வந்து டைட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு நெட் கிளாத்தை மட்டும் டைட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் வந்து கிளாத்தை வந்து டைட் பண்ணணும். ஸோ இப்போ ஃப்ரேமை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் நெட் கிளாத்தை மட்டும் டைட் பண்ணுறேன். ரொம்ப மெதுவாகவே வந்துட்டு அதை பிடிச்சி இழுத்து டைட் பண்ணுங்கள். ரொம்ப ஹார்ஷாக வந்துட்டு இழுத்தோம் அப்படின்னா நெட்டு வந்து கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிஞ்ச் பண்ணி பாருங்கள். பிஞ்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அந்த இடம் வந்து பிஞ்ச் ஆகக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டைட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா திருப்பியும் நம்ம லைட்டாக வந்து டைட் பண்ணி விடணும்.
ஸோ இப்போ பிஞ்ச் பண்ணி பார்க்குறேன், டைட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நெட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ கிளாத் வந்து எங்கெங்கே நமக்கு சுருக்கம் இருக்கோ அந்த இடத்த மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு இது வந்து கரெக்டாகிடும். ஸோ இப்போ இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம பேசிக் ஒர்க்கு தான். ஸோ இதில் ரொம்ப டீட்டெயிலிங் வந்து 1-2 தான் இருக்கும். ஸோ நான் அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்டர் வந்து சுகர் பீடு கொடுத்துருக்கேன். தென் வந்து அந்த பெட்டல்ஸில் வந்துட்டு சுற்றிலும் வந்து நம்ம ஸ்டோன் ரன்னிங் ஸ்டோன் செயின் இருக்கு இல்லையா, அதை வச்சு பார்டர் லைன் கொடுத்துருக்கேன். இப்போ உள்ளே வந்து நம்ம லோட் பண்ணணும். லோடிங் வந்து த்ரெட்டு நம்ம கான்ட்ராஸ்ட்டு இருக்கு இல்லையா, சாரியோட கலரில் ஆஃப் ஒயிட் கலர் க்ரீம் கலரில் தான் நான் வந்து த்ரெட் ஒர்க் கொடுக்குறேன். த்ரெட் ஒர்க் வந்து நம்ம எம்போசிங்காக பண்ணணுன்றதுக்காக பைப்பிங் வச்சு லோட் பண்ணுறோம். ஸோ நான் எப்பயும் வந்து நம்ம பைப்பிங் வந்து சிங்கிள் த்ரெட்டாக தான் வச்சு நம்ம லோட் பண்ணுவோம். பட் ஆனால் இங்கே ஃப்ளவர் அந்த பெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இடத்துல நம்ம வெறும் சிங்கிள் த்ரெட்டை மட்டுமே வச்சு பைப்பிங் அதாவது லோடிங் கொடுத்தோன்னா நல்லா எம்போசிங்காக தெரியாது. அதனால் நம்ம இந்த மாதிரி டபுள் த்ரெட்டாக வச்சு நம்ம பைப்பிங் கொடுக்குறோம். அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பைப்பிங் த்ரெட்டை அங்கனக்குள்ளே அலைன் பண்ணிக்கணும். இதுவே இன்னும் பெரிய பெட்டல்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த த்ரெட்டை வந்து 3ஆக கூட போடலாம். இல்லை பெரிய த்ரெட்டாக உங்களுக்கு ஏதாவது கிடச்சதுன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த கார்னரில் வச்சு இந்த த்ரெட்டை வந்து நம்ம ஜிக்ஸாக் போட்டு ஸ்டிச் பண்ணிடணும். கம் அப்ளை பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஏன்னா கம் வந்து ஹார்டாக இருக்கும் கிளாத்தில். உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறப்போ அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணும் த்ரெட் ஒர்க் பண்ணுறப்போ. ஸோ இந்த மாதிரி த்ரெட்லேயே வந்து ஜிக்ஸாக் போட்டு அதை வந்து சீல் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த நம்ம கார்னர் வர்றப்போ சேம் அந்த டபுள் லைனையே வந்துட்டு நம்ம வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே அது ஃபில் ஆகிடும். ஸோ அந்த இடத்துல நமக்கு சிங்கிள் லைன் த்ரெட்டு பைப்பிங் த்ரெட் இருந்தாலே போதும். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத இடத்துல இருக்கிற அந்த த்ரெட்டை நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பைப்பிங் த்ரெட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்மளால் அங்கே ஒர்க் பண்ண முடியும். இல்லை அந்த பைப்பிங் த்ரெட்டே அந்த இடம் ஃபுல்லாக அடைச்சிக்கிச்சு அப்படின்னா நம்மளால் அங்கே ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அந்த கார்னரில் அந்த பிசுரெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி மேலேயே வந்து கொஞ்சம் அதிகமான ஜிக்ஸாக் வந்து முன்ன பின்ன போட்டு நீங்கள் சீல் பண்ணிவிடுங்க. இல்லைனா த்ரெட்டுக்கு வெளியில் அந்த பைப்பிங் த்ரெட் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதே மாதிரி தான் எல்லா பெட்டல்ஸ்குள்ளேயும் வந்து நம்ம பைப்பிங் த்ரெட் வச்சு நம்ம போட்டு இந்த மாதிரி லோடிங் கொடுக்க போகிறோம். ஸோ லோடிங் கொடுக்குறப்ப இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம லோடிங் கொடுக்கணும். எப்பயும் வந்து நம்ம ஒரே ஸ்லோப்பாக நம்ம எடுத்துக்கிட்டே போவோம் இல்லையா. ஸோ இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நான் இந்த நடுவில் இருந்து தான் நான் ஸ்லோப் எடுக்கிறேன். ஏன்னா மேலேருந்து எடுக்கிறப்போ நமக்கு அது வந்து ஈவனாக வராது. ஸோ இந்த மாதிரி நடுவில் இருந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அந்த கார்னரை பிடிச்சி இப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோப் கரெக்டாக வரும். எந்த அளவுக்கு ஒட்டி அந்த ஸ்டோனை ஒட்டி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடுறோமோ அந்தளவுக்கு வந்து நமக்கு சைடில் வந்து அந்த கேப் தெரியாது. இன்கேஸ் ரொம்ப கேப் உங்களுக்கு தெரியுது, பிகினர்ஸாக இருக்கீங்க, என்னால் ரொம்ப ஒட்டி போட முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி லோடிங் பண்ணிவிட்டு சுற்றிலும் அந்த த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, லோடிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை சுற்றிலும் ஒரு செயின் ஸ்டிச் மட்டும் வந்து அந்த பெட்டல்ஸை சுற்றி நீங்கள் கொடுத்து விட்டுருங்க. கொடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எட்ஜஸில் வந்து அந்த கேப் வந்து உங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம லோடிங் எல்லாத்துக்குமே கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம மிட்டில் இருக்க இந்த பார்ட்டு, இந்த ஓவல் ஷேப் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்துட்டு ஜர்தோசி லைன் கொடுக்குறேன். ஜர்தோசிலையும் லோடிங் தான் கொடுக்குறேன். ஸோ அது வந்து சைஸ் எப்படி பார்த்து நம்ம கட் பண்ணணும்னா, ஸோ இப்போ இந்த நடு பகுதி இருக்குது இல்லையா, இந்த மிட் பாயிண்ட்டில் வச்சுட்டு இந்த ஜர்தோசி எப்படி வச்சு பாருங்கள். அதனுடைய அளவு வந்து நமக்கு தெரியும். அந்த அளவு கரெக்டாக இருக்குன்றப்போ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வச்சு பாருங்கள். இது வந்து சைஸ் வந்து நமக்கு இது கரெக்டாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி நெய்யில் வச்சு பிஞ்ச் பண்ணிவிடுங்க. அது லைட்டாக கட் ஆகிடும். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு சேம் அதே சைஸ்லேயே வந்து
நம்ம எல்லா ஜர்தோசியும் வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி இங்கனக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக தான் ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து இது ஸ்லோப்பாக நமக்கு வரும். ஸோ மிட்டிலேருந்தே எப்பயுமே ஆரம்பிங்க. அங்கே ஸ்ட்ரைட்டாக ஆரம்பிச்சிட்டு அப்படியே நீங்கள் ஜர்தோசியில் ஸ்லோப்பாக வந்து எப்போ லோடிங் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணலாம். ஜர்தோசியில் லோடிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்பவுமே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாவும் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் த்ரெட்டு வந்து சிங்கிள் தான் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த இடம் வந்து அவ்வளோதான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம த்ரெட்டு வைக்கணும். இப்போ இதுவே வந்து பெரிய த்ரெட்டாக இருந்துச்சுன்னா நான் வந்து பெரிய 2 டபுள் த்ரெட் வச்சுருந்துருப்பேன். ஸோ இப்போ நம்ம இந்த எண்டுக்கு வந்துட்டோம். இந்த எண்டில் வர்றப்போ பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணி மேலேயும் போகலாம். இல்லைன்னா மேலேருந்து நீங்கள் திருப்பி கீழே வந்து இங்கனக்குள்ளே ஜாயின் பண்ணலாம். ஏன்னா நமக்கு இந்த எட்ஜு வர்றப்போ எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக வரும் ஜர்தோசி. ஸோ அது நம்ம இந்த மாதிரி கீழே முடிச்சுட்டு இப்படி மேலே போகிறோம் அப்படின்னா நமக்கு ஒரே ஷேப்பாக வராது. அதனால் நான் இங்கனக்குள்ளே எண்டு நாட் போட்டுட்டு திருப்பி மேலேருந்து லெஃப்ட் சைடில் லோடிங்கை முடிச்சுட்டு வந்து கீழே வந்து நான் ஃபினிஷ் பண்ணிப்பேன். ஸோ இப்போ இந்த சைடு வந்து நான் என்னோடய லோடிங்கை முடிச்சிட்டேன். இப்போ இங்கே கீழே வர்றப்போ என்ன பண்ணணும்னா இது ஸ்லோப்பாக வராது. இந்த இடத்துல வர்றப்போ நமக்கு வந்து அது ஸ்ட்ரெயிட்டாக தான் வரும். ஸோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் ஜர்தோசி அதுக்கேற்ற மாதிரி ஜர்தோசி வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து நீங்கள் பெரிய ஒரு ஜர்தோசியாகவே வச்சு நீங்கள் அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு மேலே நடுவில் நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியாது. ஸோ ஒரே ஜர்தோசியாக கொடுத்து இந்த எட்ஜஸில் நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இந்த எட்ஜஸில் ஒர்க் பண்ணுறப்ப மட்டும் நீங்கள் பார்த்து ஒர்க் பண்ணணும். அந்த இடத்துல ஸ்லோப்பாக வராது, இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக தான் வரும். இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் நம்ம லோடிங் கொடுக்குறப்ப த்ரெட் ஆகட்டும் மெட்டீரியல் என்ன வச்சு ஸ்டிச் பண்ணாலும் இதுதான் மெத்தடு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த ஒரு லைன் வந்து ரெட் கலர் கிளாத் கலர்லேயே வந்து ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலர் த்ரெட்டு லோடிங் கொடுத்துருக்கேன். ஸோ இதே தான் மேலேயும் கீழேயும் சேம் அதே தான். மேலே இருக்கிற அந்த ஜர்தோசி லைனை மட்டும் விட்டுட்டு நான் கீழே சேம் அதே பேட்டர்ன் தான். இப்போ அந்த ஸ்டோன் இருக்கு இல்லையா ரெட் கலர், ஸோ அதுக்கு இடையில வந்து ஜர்தோசி லைன் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு நம்ம எப்பயும் போல் ஹேண்ட் நீடில் எடுத்துக்கிறோம். ஜர்தோசி போகிற மாதிரி உள்ளே போகிற மாதிரி இருக்கிற ஹேண்ட் நீடில் ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஜஸ்ட்டு அந்த கிராஸில் மட்டும் ஒரு ஸ்டோனுக்கு இன்னொரு ஸ்டோனுக்கு இடையில ஒரு ஜர்தோசி லைன் வந்து கொடுக்குறேன். இதை நம்ம வந்து நார்மல் ஆரி நீடில்லையும் பண்ணலாம், இந்த மாதிரி கை ஊசி வச்சும் பண்ணலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஹைலைட்டாக அந்த ஸ்டோனை வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக காட்டுறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த மிட்டில் ஒரு கேப் இருக்குது இல்லையா நடுவில், ஸோ அங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்னா க்ரீன் கலரில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 6x6 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த க்ரீன் கலர் வந்து அந்த சாரியில் எங்கே வருதுன்னா பார்டர் ஃபுல்லாக ரெட் கலர் வரும். அந்த பார்டரை தாண்டி லாஸ்ட் எட்ஜஸில் வந்துட்டு லைட்டாக ஒரு லைன் வந்து க்ரீன் கலர் வருது. ஸோ அதுக்கு மேட்சிங்காக நான் வந்து இந்த க்ரீன் எடுத்து சீக்வன்ஸ் வச்சு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் தான், பட் ஆனால் இதை ஷார்ட் ஃப்ரெஞ்ச் நாட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப லாங்காக இல்லாமல் ரொம்ப குட்டி குட்டியாக வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு அந்த கேப் ஃபுல்லாகவே வந்து நான் கவர் பண்ணுறேன். ஸோ இல்லை இந்த நடுவில் இருக்கிற பகுதியை இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து எரேசபிள் மார்க்கர்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்ம நார்மல் கிளாஸ் மார்க்கிங் பென்சில் மாதிரி இல்லாமல் எரேசபிள் டைப்பில் இருக்குது. இந்த மாதிரி வந்து நம்ம ஹீட்டர் ஏதாவது ஒரு அயன் பாக்ஸ் இல்லைன்னா அந்த மாதிரி ஹீட்டர் வச்சு நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா
அந்த இடமே வந்துட்டு நம்ம மார்க் பண்ணது ஈஸியாக வந்துட்டு எரேசபிள் ஆயிடுது. ஸோ மார்க்கர் போட்டு ரொம்ப டைரெக்ட்டா கிளாத்தில் போட்டு நம்ம மார்க் பண்ணி அதை எரேஸ் பண்ண முடியாமல் ரொம்ப அசிங்கமா தெரியும் ஆரி ஒர்க் பண்ணுறப்பலாம். ஸோ இந்த மாதிரி பென் யூஸ் பண்ணுறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இது என்னென்னா, இங்கே வந்து நமக்கு ஆரோ மார்க் மாதிரி இந்த ஸ்டோன் வச்சு நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணணும். பட் நான் ட்ராயிங்கில் பண்ணலை. எனக்கு ட்ராயிங்லேயுமே சரியாக வரலை. ஸோ நம்ம ஒர்க் பண்ணுறப்ப பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் அதை பண்ணலை. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 3 லைன் வந்து ரஃப்பாக வந்து ஸ்டோன் வச்சு நான் பார்த்தேன் அந்த இதுக்கு செட் ஆகுற மாதிரி. ஸோ அதுக்கு மேலே அதே ஷேப்பில் வந்துட்டு கம் போட்டு ஸ்டோனை டைரெக்டாகவே நான் ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதை நீங்கள் ஒன்ஸ் வந்து அதோட டிஸ்டன்ஸையும் அதனோட பேட்டர்னையும் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களால் டைரெக்டாக வந்து ஃப்ரீ ஹேண்டாக உங்களால் இதை பண்ண முடியும்னா நீங்கள் டைரெக்டாக பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ட்ராயிங்ஸ்லேயே ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஆரோ வந்துட்டு போட்டுருங்க. ஏன்னா அந்த ஆரோ வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போடணுன்னா ஈஸியாக வரும். பட் நமக்கு கர்வ் வருது இல்லையா அந்த எட்ஜஸ்லாம். ஸோ அந்த கர்வில் இந்த ஆரோவை கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ நீங்கள் ட்ராயிங்கில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஓகே. ஸோ இப்போ நான் இதே மாதிரி இது ஃபுல்லாகவே வந்து இந்த ஸ்டோனை வந்து நான் ஒட்டிட்டேன். ஸோ இப்போ இந்த ஸ்டோனுக்கு இடையில வந்து ஜர்தோசி லைன் வந்து நான் கொடுக்குறேன். இந்த ஸ்டோனுமே வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் கலரில் தான் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 mm சைஸ். ஸோ இப்போ இந்த நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஜர்தோசி வந்து கண்டினியூஸ் ஸ்டிச் தான் கொடுக்குறோம். ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான். ரொம்ப இதில் காம்ப்ளிகேட்டட் ஜர்தோசி ஒர்க்கே இல்லை. ஜஸ்ட்டு வந்து கண்டினியூவாக ஒரு லைன் கொடுக்கணும். டபுள் லைன் கொடுக்குறேன். ஸோ இந்த எட்ஜில் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். எண்டு நாட் போட்டு தான் திருப்பி டபுள் லைன் செகண்டில் இருக்கிற லைன் எடுத்துகிட்டு போகணுன்னு இல்லை. ஸோ உங்களுக்கு கேப் இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா கேப்லேயும் வந்து இந்த மாதிரி ஜர்தோசி வந்து டபுள் லைனாக கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ இதில் இன்னொன்று என்னென்னா, ஜர்தோசி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கப்போ பெரிய ஜர்தோசியாக எடுத்துருவோம், ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுவோம். பட் அதனுடைய எண்டு வந்துடும். பேலன்ஸ் வந்து நமக்கு ஜர்தோசி இருக்கும். ஸோ என்ன பண்ணணும், நம்ம திருப்பி ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். த்ரெட்டு விட்டுடும், எல்லாமே வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ண வேணாம். எந்த இடத்துல நீங்கள் வந்து முடிக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த மாதிரி ஜர்தோசியை இழுத்திங்கன்னா அந்த ஸ்டிச்சுக்கு அதுக்கப்புறமா இருக்கிற ஜர்தோசி வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி வரும். ஸோ இந்த வர்ற இடத்துல அந்த ஸ்ப்ரிங்கை வந்து ஆப்போசிட் சைடில் டேர்ன் பண்ணுங்கள். டேர்ன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த த்ரெட்டை விட்டு ஸ்ப்ரிங்கு வந்து கொஞ்சம் வெளியில் வரும். அந்த இடத்த பார்த்து மெதுவாக கட் பண்ணணும். இந்த இடத்துல ரொம்ப கவனமாக கட் பண்ணணும். த்ரெட்டை கட் பண்ணிங்கன்னா எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஜர்தோசியை மட்டும் கட் பண்ணி எடுத்து போட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம போயிட்டு எண்டு நாட் போட்டு முடிச்சிடலாம். ஸோ இப்போ இது ஃபுல் ப்ளவுஸும் முடித்தாச்சு. ஸோ இது எல்லா ஒர்க்குமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் ஒரிஜினல் டிசைன்ஸில் என்ன இருந்ததுன்னா, நம்ம அந்த சுற்றி இருக்க இந்த ஒயிட் கலர் ஆஃப் பீடு இருக்குது இல்லையா, ஸோ இதுக்கு இடையிலையுமே வந்து ஒவ்வொரு பீடுக்கு இடையிலையுமே ஜர்தோசி வரும். பட் ஆனால் கஸ்டமரோட பட்ஜெட் வந்து அந்தளவுக்கு இல்லைன்றதுனால நான் நடுவில் அந்த ரெட் கலரை மட்டும் ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் அங்கே மட்டும் நான் ஜர்தோசி கொடுத்துருக்கேன். நடுவில் இருந்த நெட்டுக்கு வந்து மேலே இருந்த மெயின் கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பட் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் அவுட்டரில் வந்துட்டு 2 சில்க் த்ரெட் வச்சு வெறும் 2 செயின் ஸ்டிச் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தான் அதில் இருக்க எட்ஜஸை கவர் பண்ணி நான் ஜிக்ஸாக் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அவுட்டரில் வந்துட்டு ஒரு 4 mm பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து அந்த அவுட்டர் லைனில் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒர்க் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடனும் நலமுடனும்.